ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை. This video sponsored by Buymote, grocery shopping mobile app, fresh everyday shopping, easy search, fast and secure app, exclusive discounts. Start shopping now. Buymote. Download Buymote app. அதுக்கு நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா ஒயிட்டாகவே இருக்குது. இப்போ ரேஷனில் போகிறதெல்லாம் அந்த பச்சரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு காய வச்சுருக்கேன் பாருங்கள். கையில் இப்படி ஒட்டக்கூடாது, இந்த அளவு காஞ்சா போதும். இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம். நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். வேர்க்கடலை போட்டு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். வறுத்துட்டு இது தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை பொடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்து அதில் போட்டு ஒரே ஒரு ரவுண்டு பண்ணிட்டிங்கன்னா நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும். இட்லி குண்டாமில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ஆவரி கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு துணியில் ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஆவரி வரட்டும். மாவு அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆவரி கட்டி வச்சு நம்ம செஞ்சால். மாவு ஆவரி கட்டி நம்ம எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போட்டு இப்போது வெந்நீர் வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு வெந்நீர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றணும். ஊற்றி கலந்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கணும். மாவு நல்லா நம்ம வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இப்படி அழுத்தினா இந்த மாதிரி பதம் இருக்கும்போது நீங்கள் நிறுத்திடலாம். அப்போ தான் நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொழுக்கட்டை தட்டை இந்த லெவல் வரும்போது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு வச்சுடுங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு ஒரு கவர் போட்டிருக்கேன். கவர் போட்டு அதில் தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணம், வேர்க்கடலை வெல்லம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பூரணம் அதில் வச்சுக்கலாம். எப்படி ப்ரெஸ் பண்ணுறான்னு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் சுற்றி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே பூரணம் வராது வேகும்போது. ஓப்பன் பண்ணலாம். எப்படி வெந்திருக்கு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு கொழுக்கட்டை. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கொழுக்கட்டை. பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி பிரித்தா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.